தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா கௌதம் தான் பூஜையை முன்னாடி நின்று நடத்தி தர போறாரு. சரி, ஓகே ஓகே. பை சரவணன். கௌதம், எங்க போயிட்டு வரீங்க? என்ன ஏன் டென்ஷனா இருக்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க போயிட்டு வர? அது என் பழைய பிசினஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்துட்டு வரேன்னு காலையில இலக்கிய கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். இல்ல, நீங்க பேசுறது அப்பட்டமான பொய். அப்படி எங்க கிட்ட நீங்க பொய் சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. வேற ஒரு இடத்துக்கு? என்ன சொல்றேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. பொய் சொல்லிட்டு நான் எங்க போனேன்? கௌதம், அதான் அந்த கார்த்திக் அஞ்சலி வீட்டுக்கு போயிட்டு உன் சகோதர பாசத்தை அப்படியே புழிஞ்சிட்டு வந்திருக்கியாமே. என்ன உளறீங்க? நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போறேன்? இல்ல, இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க இப்படி? ஓஹோ, நாங்க சம்மந்தம் இல்லாம பேசுறோமா? இருங்க. இத பாருங்க. இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஓ, இதுவா? என்னங்க இதுவான்னு சாதாரணமா சொல்றீங்க? அப்ப டாக்குமெண்ட்ல இருக்கிற கையெழுத்து? ஆமா, இத நான் தான் போட்டேன். கடவுளே, என்னப்பா சொல்ற? இது உண்மையா? நீ சம்மதிச்சுதான் கையெழுத்து போட்டியா? ஆமாமா. என்ன கௌதம், என்ன இப்படி சொல்ற? அன்னைக்கு கார்த்திக் அஞ்சலி வந்து அந்த பத்திரத்துல சைன் போட சொல்லும் போது போட மாட்டேன்னு அவ்வளவு ஆவேசமா சொன்ன. இப்ப ஏன் அந்த பத்திரத்துல சைன் போட்டிருக்க? சொல்லு. ஜானு, நான் என்ன சொல்ல வரேன்னா... பேசாதீங்க கௌதம். நீங்க இப்படி பண்ணுவீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்க வழி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு கௌதம்? எதுக்கு திடீர்னு இப்படி மாறுனீங்க? இலக்கியா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பேச விட்டாதானே அது காரணம் தெரியும். என்ன பேச போற கௌதம்? அதான் பேச வேண்டியதெல்லாம் அஞ்சலியும் கார்த்திக்கும் பேசிட்டு போயிட்டாங்களே. அவங்க இங்க எல்லாரையும் பார்த்து எவ்வளவு கிண்டலா பேசினாங்க தெரியுமா? நீ அவங்க மேல இருக்க பாசத்துலதான் எங்களுக்கு கூட தெரியாம போய் கையெழுத்து போட்டிருக்க. தம்பிக்கே ப்ராஜெக்ட கொடுத்துருங்கன்னு சொன்னியாமே. டாக்குமெண்ட காட்டி அவங்க எங்க முன்னாடி போட்ட ஆட்டம் தாங்க முடியல. நீ எதுக்கு அவங்க மேல இறக்கப்பட்டு கையெழுத்து போட்ட? என்ன சொல்றீங்க? அஞ்சலியும் கார்த்திக்கும் இங்க வந்தாங்களா? எதுக்கு? எதுக்கா? என்னப்பா தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? நீ கையெழுத்து போட்டியே, அந்த பத்திரத்தினால எம்பாக் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கான். வர 26ஆம் தேதி பூமி பூஜை போட போறாங்களா? அத நக்கலா பேசிட்டு வர போறாங்க. அந்த பூமி பூஜைய நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்த போறதா சொல்றாங்க. என்ன கௌதம் இதெல்லாம்? அஞ்சலியும் கார்த்திக்கும் நமக்கு பண்ண துரோகத்தை எல்லாம் நீங்க மன்னிச்சிட்டீங்களா? அவங்களால நம்ம தெருவுக்கு வந்து தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம கஷ்டப்பட்டது உங்களுக்கு மறந்து போச்சா? நீ எங்களை இப்படி ஏமாத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கௌதம். எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் என்னையும் பேச விடுறீங்களா? இத பாருங்க, நான் விருப்பப்பட்ட எம்பாக் மால் டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணுவேனா? என்ன அசிங்கப்படுத்தின அஞ்சலி கார்த்திக் மேல இறக்கப்படுவேன் நீங்க எப்படி நம்புனீங்க? நான் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணது உண்மைதான். ஆனா அதை நானா பண்ணல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன காரணம்? நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு போனேன்ல, அப்ப எம்பாக் மாலோட GM எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க கம்பெனி MD என்னை பார்த்து பேசணும் வர சொன்னாங்கன்னு சொன்னதா சொன்னாரு. நானும் என்ன விஷயமா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை பார்க்க போயிருந்தேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு. முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.